ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். எப்போ பார்த்தாலும் காலையிலே வீடியோ போட்டு செம்ம போராக இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நைட் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த டைமிங்கில் வீடியோஸ் போட்டால் கரெக்டாக பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம என்ன தான் ஆசைப்பட்டு ஒரு டப்பா வாங்கி வச்சு அதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்பூனை உள்ளே வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லைனா ரொம்ப சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே பொன்னாடை போத்துற மாதிரி 2 ரப்பர் பேண்டை மேலே அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பூனை அதில் சொருகி வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்விட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஊறுகாலாம் சரிப்பட்டு வராது. இந்த ட்ரை ஐட்டம்ஸ் அப்படின்னா அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி அதிலே சொருகி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சாப்பிட்றனோ இல்லையோ கிராஃப்ட்டுக்காக நிறைய டிக்டாக் பாக்ஸ் இப்போ வாங்கி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பா மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த பா போட்டிருக்க இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேணாம். கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாக நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே அதை குப்புற படுக்க போட்டு அது மேலே டபுள் சைட் டேப்பை போட்டு ஒட்டி இதை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பட்டி டிங்கரிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜ் அந்த நோட் பேட் கிட்ட தான் நான் ஒட்டியிருக்கேன். ஜஸ்ட் ஃப்ரிட்ஜோட சாவியும் அதிலே மாட்டி விட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்னும் அதில் சொருகி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கட்டில் கிட்ட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி மாட்டி வைக்கிறது, பென் வைக்கிறது, அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஹோல்டராகவும் வச்சுக்கலாம், பென் ஹோல்டராகவும் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குடிச்சிட்டு தூக்கி போடுற அந்த ரோஸ் மில்க் டப்பாவை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் மாதிரி நிறையா வச்சிருக்கேன். அதில் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் உள்ளே நல்லா ஜிகுன்னு இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஜமிக்கியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓடாத சீடி ஒன்று எடுத்து அதில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டப்பா மேலே கவுத்துக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் டப்பா தான் எடுக்கணும்லாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன பாட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒட்டியாச்சு. வீடுன்னு இருந்தால் எழுதாத அந்த மாதிரி 3 மார்க்கர் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதாத 3 மார்க்கர் இருக்க தான் செய்யும். அது எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி 3 மார்க்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சீடி மேலே முக்காலிக்கு 3 கால் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ஆனால் க்ளூகன் இருந்தால் மட்டும்தான் ஒட்டும். மற்றபடி ஃபெவிபான்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒட்டாது. ஸோ சாரி. இப்போ அது மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம லைவ் ரிசல்ட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நானே இப்போ தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 ஒரு 15 டம்ளர் பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டான டம்ளர் தான். இப்போ அந்த 15 டம்ளரையும் அந்த ஸ்கெட்சோட மண்டை மேலே ஒன்றா கவுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட் ஓகே, தேர்ட் அட்டெம்ப்ட் ஓகே. அடுத்த செகண்ட் ரவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான், நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. எப்போதுமே நான் வீடியோஸ் போடுறப்ப கரெக்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மாட்டி வச்சேன். பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாகவே தான் இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் நின்றுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக தான் இருந்தது. நிறைய பேர் டம்ளர் ஸ்டாண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூகன் கேட்டிருந்தீங்க. க்ளூகன் 70 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. பட் 100 வாட்ஸுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஸ்கெட்ச் மேலே இருக்கிறத ஒரு டம்ளராக எடுத்து வச்சும் பார்த்துட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உடஞ்சி போன ஒரு கட்டப்பை குச்சி தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நைட்டி பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது அந்த நைட்டி பீஸோட தலைகீழ் பக்கம், அதாவது ராங் சைடு திருப்பிட்டு இது மாதிரி மேலே வச்சுட்டு அது மேலே குடுமி போடுற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறோம். இப்போ இன்னொரு பீஸையும் அதே மாதிரி ராங் சைடு வச்சுட்டு அது மேலே இன்னொரு ரப்பர் பேண்டையும் போட்டுக்கோங்க. நீங்கள் நூல் வச்சு கட்டுறதை விட ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டைட்டாக இருக்கும். இப்போ அது அப்படியே இந்த பக்கம் தலைகீழாக திருப்பி விட்டுருங்க. இப்போது நாராக இதை கிழிச்சு தொங்க விட போகிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு யார் மேலே அது கோவம் வந்துச்சு அப்படின்னா அதை கட் 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 பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா நாராக கிழிச்சு தொங்க விட்டுருங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த நைட்டி தெரியாமல் உங்களுக்கு கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான அந்த டஸ்ட்டு மாப் ரெடி ஆகிடும். ஓரம்போ தள்ளு 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 அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தள்ளி விட்டு அசால்ட்டாக போயிட்டே இருக்கலாம். இது ஜன்னல், பீரோ, ஃப்ரிட்ஜு எதை வேணாலும் க்ளீன் பண்ணலாம். அப்படியே அசால்ட்டாக தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கும்.
டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய லெகின்ஸ் பேண்ட்டோட அந்த காலை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். மத்த போர்ஷன்ஸ்லாம் இல்லாம அந்த கால் போர்ஷன் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அத கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்ககிட்ட நகைக்கடை பர்ஸ் எத்தனை பர்ஸ் இருந்தாலும் பரவால்ல. எந்த சைஸ், எந்த ஷேப்ல இருந்தாலும் பரவால்ல. அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி சைஸ் வாரியா அடுக்கி வைக்க போறேன். பெருசு, சின்னது, சின்னது அந்த மாதிரி அடுக்கி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் பர்ஸ வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிப் தான். அந்த பர்ஸ்ல இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவரோ ஒரு காட்டன்ல வந்து டிப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்து வந்து போயிரும். இல்ல எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ அந்த லெகின்ஸ் பேண்ட்டோட அந்த கால்ல அந்த மாதிரி அந்த பர்ஸ வந்து வச்சுட்டு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மாட்டுறதுக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு அந்த இடத்துல வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா வந்துட்டு மீடியமா இருக்கிற பர்ஸ் அதையும் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு கீழ இருக்கிறது குட்டி பர்ஸ். இதே மாரி நீங்க 4, 5, 5, 6 எப்படி வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட்லயும் வேணும் அப்படின்னாலும் நீங்க பேக் சைட்லயும் இதே மாதிரியே பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்குல்ல அந்த இடத்த அந்த மாதிரி மடிச்சு விட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு இந்த எல்லா பீரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதில் துணி காய போடுற கிளிப்பை வந்து மேலே மாட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஃபுல்லாக பில் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வந்து இந்த தோடு, பாசி, வளையல், ஊசிமணி, பாசிமணி அதெல்லாம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் வியர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4, 5, 6 பர்ஸை வந்து லைனாக தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னர் வியர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா. இந்த டிப் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.